Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக அரசு விவசாயிகளின் பிரச்சனையை கண்டு கொள்ளவில்லை என மேலூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்ட மேலூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக விவசாயி முருகன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் முருகன் உள்ளிட்டோரின் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் 8 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் 16 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சுயேட்சை வேட்பாளர் முருகன், திமுக அரசு பணபலத்தால் 4 பேரை சுயேட்சையாக போட்டியிட வைத்து தன்னை பின்னுக்கு தள்ள முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் விவசாயிகளின் பிரச்சனையை திமுக அரசு கண்டு கொள்ளவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். ஒவ்வொரு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பணபலத்தை வச்சுக்கிட்டு 3-4 பேர் சுயேட்சையா போட்டுக்கிட்டு எங்களை கீழே பின்னாடி தள்ளுறதுக்கு முயற்சி பண்றாங்க. மேற்கொண்டு அவங்க பூரா பணபலத்தால ஆளுகளை பூரா விலைக்கு வாங்கிடுறாங்க. எங்க பக்கம் வர்ற ஆள்லாம் விலைக்கு வாங்கிட்டே இருக்காங்க. அது மக்கள் நீங்க தான் அதுக்கு தீர்ப்பு சொல்லணும். இந்த மாதிரி போயிட்டே இருந்தா நல்லவங்க அரசியலுக்கு வர முடியாது. ரவுடிஸும் குண்டாசும் பணத்தை வச்சு மக்களை வாங்கிடலாம்னு நினைக்கிறவங்க தான் அரசியலுக்கு வர முடியும். அது உங்களுக்கு உங்கள் காலத்துக்கும் உங்கள் பேரமில்ல காலத்துக்கும் நல்லதா இருக்கான்னு பாருங்க. இப்பவே லஞ்சம் இமாலய அளவு இருக்கு. ஊழல் எங்க பார்த்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் கஞ்சா, போதை பழக்கம், எல்லாமே ரவுடிசம், எதுவுமே சரியா நடக்கல. இதை பூரா செய்ய வேண்டியது அரசின் கடமை, அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் கடமை. அது செய்யறாங்களான்னு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க.